திமுக கெட்ட கட்சியான்றது தெரியல. ஆனால் இந்த அமைச்சர்களால் திமுகவுக்கு கெட்ட பேர் வரும்ன்ற பயம் வந்து திமுகவுக்கு வந்து நிச்சயம் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களாம் விடுவிச்சுட்டே வருவாங்க. தேர்தல் நெருங்குற நேரத்துலேருந்து இவங்களால ஏதாவது வந்து தீங்கு கட்சி கிடைச்சிட போகுதுன்ற அச்சம் வந்து திமுகவுக்கு இருக்கு. இப்போ சட்டத்துறை அமைச்சராக துரைமுருகன் வரதை வந்து அது எப்படி அந்த இடத்துக்கு அடாப்ஷனாக இருக்குமா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த அமைச்சரும் வந்து அந்த துறையை பற்றி அப்படியே முழுசாக ஆரஞ்சு எக்ஸாம் எழுதியாங்க வராங்க? எந்த அமைச்சர் வருவாங்க நீங்கள் சொல்லுங்களேன்? நான் முதலமைச்சர், நான் யாருக்கு எதை கொடுக்கணுன்றது எனக்கு தெரியும். நான் கொடுக்குற ஆட்கள் வந்து சரியாக எனக்கு இருக்காங்களா, எனக்கு கீழே வந்து வேலை செய்கிறாங்களான்னு தெரியணும். இங்கே இயற்கை வளங்கள் மேலேயும் எந்த அக்கறையும் கிடையாது, மக்கள் மேலேயும் எந்த அக்கறையும் கிடையாது. திமுக கெட்ட கட்சியான்றது தெரியல. ஆனால் இந்த அமைச்சர்களால் திமுகவுக்கு கெட்ட பேர் வரும்ன்ற பயம் வந்து திமுகவுக்கு வந்து நிச்சயம் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களாம் விடுவிச்சுட்டே வருவாங்க. தேர்தல் நெருங்குற நேரத்துலேருந்து இவங்களால ஏதாவது வந்து தீங்கு கட்சி கிடைச்சிட போகுதுன்ற அச்சம் வந்து திமுகவுக்கு இருக்கு. கருணாகராஜ் யாரை கேட்டு இந்த வழக்கை போட்ட, எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்துன்னு தெரியுமா? அப்போ அவங்களுக்கு தெரியுதுல்ல இங்கே எது பாதிப்பு ஏற்படுத்துன்னு தெரியுதுல்ல, இதை நான் இங்கே பேச முடியாதுன்னு தெரியுதுல்ல. இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளமாறன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து ஒரு 8வது முறை அமைச்சரவை 7 முறை அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. இப்போது இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இப்போ அமைச்சரவைக்குள்ளே 2 முக்கியமான அமைச்சர், அதாவது முதலமைச்சருக்கு அடுத்து அவை முன்னவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுடைய அந்த கனிம வளத்துறை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு மாற்றப்பட்டிருக்கு. சட்டத்துறை அந்த அமைச்சர் அந்த இலாக்கா வந்து துரைமுருகன் அவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்குது. ஒரு சீனியர் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன அரசியல் பின்னணிங்கிறத பலராலும் பேசப்பட்டு இருக்குது. இப்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுக்கு முன்னாடி பல அரசியல் பேசப்படுது, இதில் என்னவாக இருக்கும்? காரணம் ஒன்றுமே கிடையாது. தேர்தல் நெருங்குது. ஏற்கனவே வந்து திமுக வந்து ஒரு இடத்துல வந்து சூடுபட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து நேரடியாக வந்து மிரட்டுற அளவுக்கு வந்து போயிட்டாங்க. நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து துரைமுருகன் மேலே போடப்பட்ட இடி வழக்காகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி போடப்பட்ட 2001-6 போடப்பட்ட வழக்காகட்டும், சமீபத்தில் 2019 போடப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஓட் ஃபார் கேஷ்ன்ற வழக்காகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பெரும் நெருக்கடியை வந்து திமுகவுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் இல்லாமல் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து 6 மாதத்துக்குள்ள வழக்கை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டதால என்ன வழக்கு 2001-6 போட்ட இடி வழக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே போட்ட ஊழல் டிவிஎஸ்சி வழக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்சி வரும்போது வந்து மாறுதுங்க. வழக்கு எல்லாமே வந்து தள்ளுபடி ஆகுதுங்க. அப்போ தள்ளுபடியான வழக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்து 2001-6 வரைக்கும் இவர் இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் இவர் மேலே போட்ட லஞ்ச ஊழல் வழக்கை வந்து திருப்பி வந்து விசாரணைக்கு எடுத்து அந்த வழக்கை நீங்கள் ஏன் கைவிட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழ்நிலை நீதிமன்றத்துக்கு வந்து எச்சரித்து வழக்கு திருப்பி விசாரிங்க, 6 மாதத்துக்கு வந்து விசாரணையை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு வேகம் எடுக்குது. 2019 போட்ட வழக்கு வந்து வேகம் எடுக்குது. கனிம வளங்கள் மேலே வந்து எங்கே வந்து பெரிய பிரச்சனை ஆகிட போகுது, திருப்பி வந்து இது வந்து ஓட்டர்ஸை வந்து பாதிக்கும் போது தேர்தலில் வந்து பெரிய பிரச்சனையை வந்து இந்த பாதிக்கும். ஒருவேளை இந்த 6 மாதத்துக்குள்ளே வழக்கு முடிஞ்ச பிறகு ஏதாவது இவங்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஓட்டை வந்து பாதிக்கும். அதிமுக என்ன கிளைம் பண்ணுவாங்க, இதை ஊழலான ஒரு இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களான்றதை கேட்பாங்க. இல்லை, இப்போ அமைச்சர் துரைமுருகன் மேலே ஏற்கனவே இடி ரைடெல்லாம் நடந்ததை பார்த்தோம். குறிப்பாக வந்து அந்த மணல் சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த அதிகாரிகள்லாம் இடி சோதனை நடத்துது, அவங்களாம் அந்த அதிகாரிகளாம் வர சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ அந்த கேஸுடைய நிலைமை இப்போ என்னவாக இருக்குது? அதுவும் விசாரணையில் இருக்குது. அது விசாரணை இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு வந்து பெரிய உருவாகிட்டக்கூடிய துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மின்சாரத்துறை, மதுவிலக்குத்துறை, அதுக்கப்புறம் வந்து கனிம வளத்துறை. கனிம வளங்கள் வந்து கொள்ளையாக போகும். ஏன்னா நீர்வளத்துறை சேர்ந்து தான் கனிம வளத்துறை நீர்வளத்துறையோட வந்து இதுதான். மணல் வந்து நீர்வளத்துறை இவங்களோட ஒப்புதல் இல்லாமல் வந்து நீங்கள் எடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட லாரி வந்து கேரளாக்கு இங்கே வந்து கனிம வளங்களில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கோடி வருமானம் வந்து கிடைக்கும்? அத்தனை கோடி வருமானத்தை வந்து கையாளுற ஒரு துறை. இதில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா வந்து நேரடியாக வந்து பாதிப்பு வந்து கட்சியை பாதிக்கும்னு சொல்லிட்டு திமுக வந்து அஞ்சுறாங்க.
ஏற்கனவே வந்து எதிர்க்கட்சி வந்து நேரடியாக வந்து திமுக மேலே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டெல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அது மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு தான் வந்து இவர்கிட்ட வந்து துறையை வந்து மாற்றிருக்காங்க. ஒரு கரண்ட்டில் இருக்க ஒரு அமைச்சர் மேலே வந்து வழக்கு வந்து பாஞ்சிருக்கு, வழக்குக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னும் போது அதை வந்து நிச்சயம் வந்து எந்த தேர்தலுக்கு எந்த அரசியல் கட்சியும் விரும்பாது. அது திமுகவும் இந்த இடத்துல வந்து நிரூபிச்சிருக்காங்க. அமைச்சர் பதவியிலேருந்து விடுவிச்ச உடனே வந்து அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துட்டார். இது அரசியல் தான். திமுக பண்ற அரசியல், இதுவும் அரசியல். திமுகவுக்கு இது நல்லது கிடையாது. இந்த அமைச்சர்களால் வந்து திமுக அரசுக்கு வந்து கெட்ட பேர் வரும்ன்றது திமுகவுக்கு நிச்சயமா வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு இருக்க உளவுத்துறையிலேருந்து எல்லாருமே வந்து தகவல் சொல்லியிருப்பாங்க. திமுக கெட்ட கட்சியான்றது தெரியல, ஆனால் இந்த அமைச்சர்களால் திமுகவுக்கு கெட்ட பேர் வரும்ன்ற பயம் வந்து திமுகவுக்கு வந்து நிச்சயம் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களாம் விடுவிச்சுட்டே வருவாங்க. தேர்தல் நெருங்குற நேரத்துலேருந்து இவங்களால ஏதாவது வந்து தீங்கு கட்சி கிடைச்சிட போகுதுன்ற அச்சம் வந்து திமுகவுக்கு இருக்குது. அண்ட் இப்போது இன்னொரு பார்வை என்ன வைக்கப்படுது அப்படின்னா, உதயநிதிக்கு எதிரான சில அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வைக்கிறாங்க. இப்போ உதயநிதிக்கு எதிராக அது உதயநிதி தலைமை மறுக்கக்கூடிய சில அமைச்சர்களும் சில பட்டியல் வைக்கிறாங்க. சீனியராக இருக்கக்கூடிய துரைமுருகன், பொன்முடி, அது மாதிரி சில அமைச்சர்களுடைய பட்டியல்கள்லாம் வைக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒருத்தவங்களா டார்கெட் செய்யப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. இல்லை அப்படின்னு பார்த்தா நேரடியாகவே சொல்லிடலாம். ஏன்னா இவங்கெல்லாம் உதயநிதி குழந்தையா இருக்கும் போதெல்லாம் இவங்கெல்லாம் மினிஸ்டர் இல்லைங்களா? இவர் சின்ன பிள்ளையா இருக்கிறதுல வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. நேரடியாக வந்து உதயநிதி இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்க ஒரு ஆள் போயிட்டு இவங்களை வந்து மிரட்டுற அந்த பக்கம் வந்து உதயநிதிக்கு இருக்காது. நேரடியாக இவங்களை வந்து கேள்வி கேட்குற இடத்துல வந்து உதயநிதியும் வந்து அவங்களுக்கு அதுக்கு ஒரு இலாக்கா மாற்றங்களுக்கு பின்னாடி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறப்போ நீங்களே சொல்லும்போது சொன்னீங்க, அந்த கனிம வளம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அரசுக்கு அதிகமான வருவாய் வரக்கூடிய ஒரு முக்கியமான துறையாக இருக்கும்போது இது ஒரு வகையான அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை குறைக்கிறது மாதிரி தானே, தகுதி குறைப்பு மாதிரி தானே. அப்போ அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அரசியல் பின்னாடி இருக்குமா? இருக்கலாம். கிச்சன் கேபினெட்ல நடக்கலாம். மக்கள் ஒன்று தேர்ந்தெடுப்பாங்க, கிச்சன் கேபினெட் நடக்கும் இல்லைங்களா? திமுக வந்து ஏறக்குறைய குடும்பம் தாங்க. மற்ற கட்சி மாதிரி வந்து கட்சி தனியாக குடும்பம் தனியாக இருக்குது. ஏறக்குறைய குடும்பம் தான். இவங்க ஒரு பெரிய அரசர், இவங்களுக்கு கீழே அந்தந்த மாவட்டத்தில் சின்ன அரசர் வந்து இருக்காங்க. நீங்கள் வாரிசு அரசியலை வந்து எந்த கட்சியும் இப்போ எதிர்க்கவே முடியாது. இப்போ திமுகவில் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்களேன், ஏன் உதயநிதி மட்டும்தான் வந்து முதலமைச்சர் துணை முதல்வராக வரணுமா, வேறு யாரும் சீனியர் மோஸ்ட் ஆளுங்க இருக்காங்க அவங்களாம் வரக்கூடாதா அப்படின்னா நிச்சயம் எந்த அமைச்சரும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா அடுத்து அவங்க பையனுக்கு ஒரு சீட்டு வேணும் இல்லைங்களா? எல்லா அமைச்சரோட பையனுக்கும் வந்து ஒரு சீட்டு இருக்கு இல்லையா? அந்த நான் சின்ன ராஜாவாக இருக்கிறன்றத அந்த தகுதியை வந்து அவங்க விட்டு கொடுக்க வேணாம். சரி, நீ பெரிய ராஜாவாக இருந்துட்டு போயிட்டு நான் என் ஊரில் நான் ஒரு ராஜாவாக இருந்துக்கிறேன், அது என்னோட இளவரசன் வந்து அடுத்த ராஜா வந்து முடிசூடுறதுக்கு வந்து நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன். இப்போ துரைமுருகன் அவர்களுக்கு வந்து சட்டத்துறை அமைச்சர் வழங்கப்பட்டிருக்குது. இப்போ சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னா இப்போ ரகுபதி அவர்கள் ஒரு வழக்கறிஞர், சட்டத்தில் ஒரு தேர்ந்த ஓரளவுக்கு அதோட பற்றி ஒரு நாலேஜபிளான பர்சன் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சட்டத்துறை அமைச்சராக துரைமுருகன் வரதை வந்து அது எப்படி அந்த இடத்துக்கு அடாப்ஷனாக இருக்குமா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த அமைச்சரும் வந்து அந்த துறையை பற்றி அப்படியே முழுசாக ஆரஞ்சு எக்ஸாம் எழுதியாங்க வராங்க? எந்த அமைச்சர் வருவாங்க நீங்கள் சொல்லுங்களேன்? இப்போ வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் இருக்காரு, இல்லைனா வந்து வன பாதுகாப்புத்துறை அமைச்சர், வனத்துக்கான அமைச்சர் இருக்காங்கன்னு வைங்களேன். வனம் பற்றி முழுசாக தெரியுமா அவங்களுக்கு? தென்மேற்கு மழை முழுசாக அவங்களுக்கு வந்து தெரியுங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ் முழுசும் தெரியுங்களா அவங்களுக்கு? இல்லை எந்தெந்த இடத்துல ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு? இங்கே வந்து அமைச்சர் ஆள்றது கிடையாது, செக்ரட்டரிஸ். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஐயா அந்த மாதிரி விஷயம் இருக்குது, இதை நீங்கள் பண்ணுங்க, ஏன்னா இவருக்கு என்ன தெரியும் அவருக்கு? இல்லை பால்வளத்துறை அமைச்சருக்கு வந்து லாக்டோஸ் பற்றி அப்படியே ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சுட்டு இருப்பாருங்களா? அதெல்லாம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ரோடாக போட்டுட்டு இருக்காருங்க, அதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த இருக்க செக்ரட்டரி வந்து சொல்லுவாங்க, சார் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்திருக்கு, இப்போ இது வரப்போகுது, நீங்கள் ஐயா பார்த்து இதில் கையெழுத்து போட்டிங்கன்னா இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த கான்ட்ராக்டருக்கு இது கொடுத்தோன்னா இந்த பர்சன்டேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்தியாவையே ஆள்றது வந்து ஐஏஎஸ் மட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் தானே தவிர இவங்க 5 வருஷம் வந்துட்டு போயிடுவாங்க. அதனால இலாக்காவில் ஒரு அமைச்சர் போனான்னா அந்த அமைச்சருக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்கணும் அப்படின்லாம் தேவை கிடையாது. இருந்தாலும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கும்போது இப்போ நிதித்துறை அப்படிங்கிறது இவ்வளோ பவர்ஃபுல்லானதா அப்படிங்கிறது இந்த பவர்ஃபுல்லான இடத்துல தான் ஓபிஎஸ் இருந்தார் பார்த்தீங்களா? அவ்வளோதான். அதாவது அவங்களுக்கு ஒருத்தங்க தெரிஞ்சு வரணும், இல்லைனா வந்து இந்த மினிஸ்ட்ருக்கு போனால் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரணும் அப்படின்ற சட்டம்லாம் எதுவும் கிடையாது. நான் முதலமைச்சர், நான் யாருக்கு எதை கொடுக்கணுன்றது எனக்கு தெரியும். நான் கொடுக்குற ஆட்கள் வந்து சரியாக எனக்கு இருக்காங்களா, எனக்கு கீழே வந்து வேலை செய்கிறாங்களான்னு தெரியணும். இந்த அரசு நடத்துகிற இயந்திரமும் பார்த்தீங்கன்னா வருமானம் தான். இதை தாண்டி வந்து என்ன இருக்குது, வேற என்ன இருக்குது? இன்னைக்கு ஒரு ரோடுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு எத்தனை ரோடு போடணும், எத்தனை பில்டிங் கட்டணும், எந்த பில்டிங்கை யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும், அதுதானே அவரோட வேலை. அப்போ எந்த கான்ட்ராக்டர் வந்து உங்களுக்கு நெருக்கமாக இருக்காங்க, எந்த கான்ட்ராக்டர் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, அது இந்த அரசும் கிடையாது, எந்த அரசாக தான் அதான் பண்ணும். டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து 1 கோடி ரூபா பில்டிங்காக 1 கோடி ரூபாய்க்கு எந்த கான்ட்ராக்டர் கட்டி கொடுப்பாங்க? 1 கோடி ரூபா பில்டிங்காக 60 லட்ச ரூபாய்க்கு தான் கட்டுவான். 40 லட்ச ரூபா வந்து எல்லாத்துலேயும் வந்து தரம் குறைக்கிறது தான். அப்போ எந்த கான்ட்ராக்டருக்கு எதை கொடுக்கணும்?
நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கட்டிடம் கட்டுறாங்கன்னு வைங்க. ஒரு தனியார் நிறுவனம் ஒரு கட்டிடம் கட்டுறாங்க, அரசும் கட்டிடம் கட்டுது. தனியார் நிறுவனம் அவனோட கட்டிடத்துக்கு வந்து 50 வருஷம் வந்து உத்தரவாதம் கொடுக்குறான், விலையை வந்து ஏற்றி வைக்கிறான். இதே அரசு கட்டுற கட்டிடத்துக்கு வந்து அந்த தரம் வந்து ஏன் குறையுது? ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே விலை தான் இருக்கும். இவனும் 10 கோடி ரூபா கட்டலாம், அவனும் 10 கோடி ரூபா கட்டலாம். அப்போ இது எப்படி குறையுது? அது எப்படி தரமாக இருக்குது? அப்போ அதில் ஊழல் இருக்கு இல்லைங்களா? விலை உயர்ந்த பொருட்கள் இல்லாமல் தரமற்ற பொருட்களை போட்டு எல்லா துறையிலும் இது நடக்கும். இந்த துறைன்னு கிடையாது, எல்லா துறையிலும் நடக்கும். எந்த அமைச்சருக்கும் வந்து அந்த அமைச்சரவையை பற்றி பெரிய நாலேஜோ அதை பற்றி வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோ, வனத்துறை அமைச்சர் டெய்லி வன வேட்டைக்கு போயிட்டு காட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு கிடையாதுல்ல. இப்போ குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலான்னா, இப்போது ரகுபதி அவர்கள் ஒரு சட்டத்துறை அமைச்சர். சட்டத்துறையில் அவரை பற்றி நம்ம வெளியிலிருந்து அறிந்த வரைக்குமே அவர் வந்து அதில் ஒரு நல்ல ஒரு நுட்பம் தெரிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கனிம வளத்துறை ரகுபதி அவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கு முன்னாடி என்ன அரசியல் கணக்கு இருக்கும், இதுக்கு முன்னாடி என்ன எப்படி பார்க்கறது? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தேர்தலை நோக்கி தான் வந்து இந்த இலாக்கா மாற்றம் எல்லாமே. ஏற்கனவே வந்து குற்ற வழக்கு இருக்குது துரைமுருகன் மேலே, அவங்க பையன் மேலே, மனைவி மேலே, பூஞ்சோலை நடராஜன் நினைக்கிறேங்க பேர் நினைக்கிறது கிடையாது, அவங்க மேலே எல்லார் மேலேயும் வந்து வழக்கு இருக்குது. அந்த வழக்கு வந்து தேர்தலுக்குள்ளே ஆளும் பாஜக வந்து நெருக்கடி கொடுத்து ஒருவேளை குற்றவாளின்ற தீர்ப்புக்கு வந்துடுச்சு அப்படின்னா, சிட்டிங் மினிஸ்டருக்கு ஒரு மேலே வந்து ஏற்கனவே ஒரு சிட்டிங் மினிஸ்டர் மேலே வந்து 1.5 வருடங்காலம் வந்து சிறையில் இருந்தார். அப்போ அந்த மாதிரி நிலைமை வந்து இங்கே வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயமாக தேர்தலை வந்து பாதிக்கும். ஒரு ப்ரிகாஷன் நடவடிக்கையாக தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை, அது நெருக்கடியை குறைக்கணும் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொல்கிற வரதான் அந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ ரகுபதிக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி இப்போ ரகுபதி வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாரு. இந்த இடி சார்ந்த வழக்குகள் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அடுத்து பாஜகவுடைய டார்கெட்டோ அல்லது வழக்குடைய டார்கெட்டோ இந்த விஷயமா இருக்கும்போது ஒரு வழக்கறிஞராக இருந்தாருன்னா அவருக்கு இது வந்து ஒரு சரியான முறை கையாள்வார் அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லை. இப்போ அவர் நேரடியாக போய் கையாள முடியாது இல்லைங்க. எந்த காலத்தில் யார் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்குன்றது தான் விஷயமே. இப்போ 2018 ஒரு இப்போ காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருங்க, அவர் மேலே ஒரு குற்ற வழக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க. அவர் குற்ற வழக்கு பதிவு பண்ண பிறகு அவர் மேலே வந்து அவர் மாற்றலாகி போயிடுறாருன்னு வைங்களேன். புதுசாக அந்த இன்ஸ்பெக்டர் அதை டேக் ஓவர் பண்ண போகிறது கிடையாது இல்லைங்களா. யார் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்களோ அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். கனிம வளத்துறையை வந்து ஹேண்டில் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா அதிகமான வருமானம் வர ஒரு துறை. இந்த நேரத்தில் வந்து எந்த சிக்கலும் வந்து நடந்துடக்கூடாதுன்றது திமுக எச்சரிக்கையாக இருக்காங்க. அந்த எச்சரிக்கையினோட வெளிப்பாடு தான் இந்த இலாக்கா மாற்றம். தேர்தல் நெருங்குற நேரத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மக்கள் ஏன்னா திமுகவோட அரசு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் மக்கள் மனநிலை வேறா இருக்குது. இது ஏன்னா இப்போ எலெக்ஷனுங்கிறது வந்து அந்த 4.5 வருஷம் ஆட்சியை விட கடைசி 6 மாதம் ஆட்சியை வந்து எல்லாத்தையும் மாற்றிடும். கடைசி 1 மாதம் ஆட்சி கூட வந்து ஒரு நிமிடத்தில் வந்து மாறக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அதுக்கு எச்சரிக்கையாக இருக்காங்க திமுக. இந்த போன வாட்டி 2016 வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து நல்ல நினைவு இருக்குது, நான் மது விலைக்கெல்லாம் கொண்டு வர முடியாது, நான் பாய்சனும் தான் வைக்கிறாங்க அரசு கடையில், இதுவும் தான் விற்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அரசியல் சூழல் தான் அவங்கள வந்து படிப்படியாக மூடுவோன்னு சொல்ல வச்சது. ஆமாம் ஆமாம். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இன்னொன்று, இந்த தமிழ்நாடு அரசு மேலே தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று நீங்களுமே அதை சொன்னீங்க. இந்த கனிம வளங்கள் கொள்ளை இங்கேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கடத்தப்படுது, கேரளா கடத்தப்படுது, இங்கேருந்து கர்நாடகாவுக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இப்போ இது வந்து என்னென்னா, இது ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளாகவும் இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை உண்டு? எல்லாமே உண்மையும் தான். ஏன்னா இப்போ நிலப்பரப்பு பார்க்கணும் நீங்கள். ஒரு மாநிலத்தோட நிலப்பரப்பு அமைப்பு இருக்கு இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளாட் நேரடியான ஒரு நிலம் இருக்குது, தரிசனம்னா நேரடியாக வந்து ஈக்குவல் லேண்ட் இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் கேரளாவில் வந்து அந்த நிலப்பரப்பு வந்து ரொம்ப குறைவுங்க. குன்றுகள் மலைகள்னு சொல்லிட்டு மாறி தான் வந்து கேரளாவோட நிலம் இப்போ இருக்குது. ரெண்டாவது, அவங்க எங்கேயாவது கையை வச்சாங்கன்னா மண் சரிவு, ஏன்னா அவங்க மலை மேலே வந்து வீடு கட்டியிருக்காங்க, எந்த இடத்துல கை வச்சாலும் மண் சரிவுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கேரளாவில் ரொம்ப அதிகம். அப்போ அவங்க பக்கத்து மாநிலத்திலேருந்து செங்கற்களும் கருங்கற்களும் இது எல்லாத்தையும் வந்து பக்கத்து மாநிலங்கள். ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. கனிமலங்களில் இந்த அளவுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாதுன்ற வரைமுறை இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த வரைமுறையை மீறி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயமே. தமிழ்நாட்டிலேருந்து டெய்லியும் வந்து 10,000 லாரி போகுது அப்படின்னா ஏறக்குறைய 3000 லாரி வந்து இங்கே இருக்க கனிமலங்கள் தான் வந்து போகுது. அங்கேருந்து குப்பை இங்கே வருதுங்க. இங்கேருந்து போகிற லாரியில் கனிமலங்கள்னால் அந்த கற்கள் எல்லாமே போகுது வந்து அந்த நாட்டில் வந்து அவங்களால எடுக்க முடியல. கேரளாவில் வந்து ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்காங்க, இப்போ இயற்கை வளங்கள் மேலே வந்து கையை வைக்கக்கூடாதுன்ற தெளிவாக இருக்காங்க. இங்கே அந்த இது கிடையாதுங்க. இயற்கை வளங்கள் மேலேயும் எந்த அக்கறையும் கிடையாது, மக்கள் மேலேயும் எந்த அக்கறையும் கிடையாது.
அதாவது எந்த அரசு வந்தாலும் இதை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போது நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ கனிம வளங்கள் இது எல்லாமே பாதுகாக்கணும் அப்படின்னு பலருடைய குரல்கள் இருக்கிறதா பார்க்குறோம். கனிம வளங்கள் திருடப்போகுது, கொல்லப்படுது. இந்த வளங்கள் அப்படிங்கிறது மக்கள் பயன்படுத்துறதுக்கு தானே. அப்புறம் அதுலேயே இந்த எதிர்ப்புகள் வர்றதை வந்து எப்படி, இதை எப்படி லாஜிக்காக எந்த மக்கள் பயன்படுத்துகிறாங்க, எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னு இருக்கு. அதாவது அரசு நடக்கணும் அப்படின்னும் போது அரசுக்கு வந்து நிதி தேவை. இன்றைக்கி வந்து அரசு நடத்துறதுக்கு வந்து பெரும்பாலான நிதி வந்து மக்கள்கிட்ட இருந்து டாஸ்மாக் வழியாக வந்து ஒரு பகுதி வருதுன்னு வைங்களேன். நீங்கள் வந்து இன்றைக்கி பயணம் பண்ணுற பேருந்தில் வந்து நீங்கள் கொடுக்குற டிக்கெட் கட்டணும் பேருந்து நடத்துறதுக்கு போதுமானதான்னு கேட்டால் கிடையாது. சர்வீஸ் செக்டர் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற இபி கட்டணும், இபி நடத்துறதுக்கு பயன்படுமா அந்த அளவுக்கு வந்து நமக்கு திருப்பி கட்டுறோமான்னு கேட்டால் கிடையாது. அது எல்லாமே சர்வீஸ் செக்டரில் இருக்குது. அப்போ அதிகப்படியான வருமானத்தை வந்து அரசு வந்து ஈட்டணும். அதிகப்படியான வருமானம் எதில் வருதோ அதுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் முறைகேடுகள் நடக்குது. எல்லா அரசும் கனிம வளங்களை விற்கிறாங்க. கனிம வளங்களை விற்காத அரசே கிடையாது. ஒரு மலை இருக்குன்னா அந்த மலையை குடஞ்சி அதை வந்து தரமட்டமாகிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை பாதிப்பு வந்து பெரிய அளவில் யாருக்கும் வந்து தெரியாது. ஏன்னா இந்த காற்று சுழலுது இல்லைங்களா, இந்த காற்றே பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து சுழண்டு வருது. ஒரு மலை மீது மோதி அந்த மலை மீது பட்ட காற்று வந்து வேற ஒரு திசையாக நோக்கி போகும். நாளைக்கு அந்த மலை இல்லை அப்படின்னும் போது அந்த காற்று என்ன ஆகுங்க, வேற ஒரு திசையாக போகிற காற்று நேரடியாக மழை இல்லாததுனால கடந்து போயிடும். அப்போது பருவநிலை மாற்றங்கள் எல்லாமே வந்து இதனால் நடக்கும். அந்த புரிதலுக்கு இருக்கக்கூடிய அரசு, அந்த புரிதலில் இருக்கக்கூடிய இலாக்கா அமைச்சர் இருந்தாங்கன்னா இந்த கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறத வந்து தடுக்கலாம். முறைகேடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது, அதில் இல்லாமல் கிடையாதுங்க. இப்போ இந்த விஷயம் ஒரு சைமல்டேனியஸாக போயிட்டு இருக்கும்போது இன்னொன்று என்ன வேணும்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வந்து ஏற்கனவே வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்த மாட்டோம் அப்படின்றதில் இவங்க உறுதியாக இருக்கிறாங்க. இதற்காக ஏற்கனவே வந்து மத்திய கல்வி அமைச்சர் சொல்லும்போது, தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தலை, அதனால் அந்த ஒரு கல்விக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்றதான் சொன்னாங்க. இன்றைக்கு ஒரு பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் மாதிரியான மாநிலங்களில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போகிறாங்க. உச்சநீதிமன்றமும் மாநிலங்கள் இதெல்லாம் மாநிலம் சார்ந்த உரிமை சார்ந்தது, இதெல்லாம் நாம் தலையிட முடியாது, இதுக்கெல்லாம் உத்தரவு போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை விஷயத்தில் தமிழ்நாடு இந்த அளவுக்கு உறுதியாக இருப்பதற்கு என்ன காரணமாக பார்க்கலாம்? தமிழ்நாடு இருக்கிற கல்வியில் தண்ணீர் அடைஞ்சிட்டாங்கன்றது தான் காரணம். நீங்கள் மற்ற மாநிலங்களோட பட்டியலிடும் போது கேரளா வந்து 100% லிட்ரஸின்னுவாங்க. ஆனால் எதில் லிட்ரஸின்றது பார்க்கணும். இங்கேருந்து என்ன லேபர்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். கேரளாவிலேருந்து நர்சஸ் போவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து டாக்டர்ஸ் போவாங்க. கேரளாவிலேருந்து லேபரர்ஸ் போவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து இன்ஜினியர்ஸ் போவாங்க. புரியுதுங்களா? அந்த வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அந்த வித்தியாசம் தான் வந்து இத்தனை வருஷம் நாங்கள் கடைபிடிச்சிட்டு வந்த கொள்கையில் இந்த அளவுக்கு தண்ணீர் அடைஞ்சிருக்கோம். நாங்கள் நீங்கள் கொடுத்த எந்த கொள்கையும் வந்து நாங்கள் ஏற்றுக்கல. நாங்கள் தொகுத்த பாடநூல், நாங்கள் வகுத்த திட்டங்கள் மூலியமாக தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து 2வது இடமா வந்து நமக்கு வந்து ஐடி பார்க் வந்து சென்னையை வந்து நம்ம அறிவிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். எல்லா நாடுகளும் வந்து விருப்பப்படுது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஐடி பார்க்கை திறக்கணுன்ற அந்த கட்டத்தில் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. பொறியாளர்களே நம்ம அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுறோம், ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் உற்பத்தி பண்ணுறோம், மருத்துவர்களை வந்து உற்பத்தி பண்ணுறோம். இப்போ இதில் முக்கியமாக பேசப்படுறது என்னென்னா, தேசிய கல்விக் கொள்கையில் இந்த 3வது மொழி அப்படிங்கிற விஷயத்தில் தான் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து சிக்கலாகவே பார்க்குறாங்க. இப்போ ஏற்கனவே 2 மொழி பயில்றாங்க, 3வதாக ஒரு மொழி பயில்றதுல என்ன தப்பு இருக்க போகுது? மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை கிடையாதுல்ல. நான் என்ன கேட்குறேன், எனக்கு வந்து எனக்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் நான் கற்றுக்கிறேன், அதுக்கு எனக்கு தேவை இருக்குது. இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் வந்து எத்தனை தமிழ் டீச்சர் இருக்காங்க, அதையும் பார்க்கணும்ல, நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும்ல. நான் அதாவது என்னென்னா, இது மறைமுகமாக நீங்கள் வந்து ஒரு மொழியை திணிக்கிறது தான். நீ வந்து கற்றுக்கன்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு ஆசை, நான் கற்றுக்கிறேன். எனக்கு ஒரு வகுப்பில் வந்து ஒரு 20 மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாணவனுக்கு ஸ்பானிஷ் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, ஒரு மாணவனுக்கு ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, இன்னொரு மாணவன் ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. அதுக்கான வழிவே இதனை 3வது மொழி. அவங்க 3 ஆசிரியர்களை நீங்கள் எங்கே எடுப்பீங்க? இல்லை, அவங்க 3வது மொழி எந்த மொழியாக வேணால் இருக்கலாம். அதுக்கான ரிசோர்ஸ் ஆசிரியர்கள் எங்கே இருக்காங்க? நடைமுறை சாத்தியம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ ஆப்ஷனலே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு ஆசிரியர், நீங்கள் இந்திய ஆசிரியரை மட்டும் போடுங்க, எல்லாமே கற்றுக்கங்கன்னு சொன்னால் அப்படி ஏன் அது இந்தியாக இருக்குன்னு நமக்கே வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறாங்க? வேற என்னவா இருக்கும்? அவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க பெரும்பான்மையாக இருந்தாலும் 2வது மொழி சிறுபான்மையினராக அதில் தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ அடுத்து உருது, இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு அவங்க தாய்மொழி பேசுவதற்கான ஒரு இடம் வேணும்ல, அது அப்படி பார்க்க யாரும் பேசணும்னு சொல்லிங்களே, தாய்மொழி பேசுங்க. இல்லை, அவங்களுக்கு அந்த கல்வியில் 3வது மொழியாக வேணுங்கிற தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து செகண்ட் லாங்குவேஜ் எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் +1 +2 போன பிறகு பார்த்தீங்கன்னா 2வது மொழியாக எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஹிந்தியாக இருக்கலாம், இல்லைனா இங்கிலீஷாக இருக்கலாம்.
உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். எல்கேஜிலேருந்தே உங்களுக்கு ஆப்ஷன், ஒன்றாவது வகுப்புலேருந்தே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் தமிழ் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஹிந்தி எடுத்துக்கலான்ற ஆப்ஷன் இருக்குது. எனக்கு எந்த மொழி வேணும்னு நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு 3வது மொழியை திணிஞ்சு நீங்கள் சொல்ல வேண்டிய தேவை கிடையாதுல்ல. எனக்கு அது தேவை அப்படின்ற பட்சத்தில் நான் கற்றுக்கிறேன். ஏன்னா இப்போ நான் இங்கே சொல்கிறேன்ல, எனக்கு வந்து நீங்கள் வந்து மும்பை, டெல்லி, கொல்கட்டாவில் வந்து எனக்கு வந்து தமிழை நீங்கள் கற்றுக் கொடுங்க 3வது மொழியாக. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு எந்த மொழி கற்றுக்கணும்னு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு எந்த மொழி, அதாவது அங்கே கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹிந்தி பேசும் 5 மாநிலங்கள் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஹிந்தி போதுமானதாக இருக்குது. இப்போ கண் எதிர்க்க நீங்கள் பாருங்கள், வந்து மகாராஷ்டிராவில் நீங்கள் மும்பையில் போயிட்டு நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்க, ஹிந்தியில் மட்டும் தான் உங்களால் பேச முடியும். இப்போ அங்கேயே எதிர்ப்புகள் வந்து அங்கே எதிர்ப்புகள் தொடங்கிடுச்சு. கர்நாடகாவில் வந்து ஏறக்குறைய வந்து எல்லாரையும் வந்து கன்னடா பேச சொல்கிறாங்க, யாரும் ஹிந்தி பேச வேணாங்கிறாங்க. பலகைகள்லாம் இருக்க. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தமிழ் ஒரு பெரிய எதிர்ப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை டாமினேட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஹிந்தி கற்றுக்கனோட விலை வந்து சொந்த சுயமொழியை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து உருவாகிடுச்சு. அப்போது நம்ம பல 100 ஆண்டு காலமாக, பல 1000 ஆண்டு காலமாக வந்து ஒரு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரு மொழியை தவிர்த்து, அதாவது இது நூதனமாக வந்து பின்வாசல் வழியாக உள்ளே போகிற வழி தான் இது. என்னை வந்து எனக்கு ஹிந்தி தேவைன்னா தமிழோட ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஹிந்தி நீங்கள் ஒரு மாதம் போயிட்டு நீங்கள் வந்து மும்பையிலையோ டெல்லியிலையோ இருந்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தி கற்றுக்க முடியும், அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனால் தமிழ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரகரம் என்று தமிழில் மட்டும்தான். இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் இந்த கொள்கையை செயல்படுத்திட்டா தான் நான் உங்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இது சட்டத்தின் பார்வையில் எப்படி இந்த விஷயம்? இல்லை, அது வந்து எதிரானது. அப்படி வந்து நீ பண்ணாதான் நான் கொடுப்பேன், இவங்க ஓனர் கிடையாது, அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்க போகிறது கிடையாது. நிதிங்கிறது என்னது, 140 மக்கள் கோடி சம்பாதிக்கிறது வந்து 2 கோடி பேர் செலவு பண்ணுறது. உங்களை செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். நிதி பங்கீடு, ரோடு போடுறதுக்கு, இராணுவத்தை பார்த்துக்கிறதுக்கு, உள்ளே இருக்கிற பாதுகாப்பை பார்த்துக்கிறதுக்கு, போர்ட்டை பார்த்துக்கிறதுக்கு, இது எல்லாத்தையும் வந்து ஒரு மாநில அரசு படி எல்லா போர்ட்டையும் பார்க்க முடியாது. இப்போது நிறைவான கேட்க வருது, இப்போது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்றது உறுதியாக இருக்காங்க. பாஜக அரசு அல்லது மத்திய அரசு ரொம்ப உறுதியாக இதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ என்ற மாநிலங்களில் இல்லாத எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பார்வையாக இருக்குது. அப்போது இது வந்து 26 தேர்தலையோ பாஜகவுக்கு இப்போது அதிமுக கூட்டணியோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை தமிழக அரசியலை ஏற்படுத்தும் இந்த எதிர்ப்புகள்லாம்? இந்த எதிர்ப்பு வந்து எப்பவுமே தமிழ்நாடு அரசுக்கு ஃபேவரட்டாக தான் இருக்கும். அது ஃபேவர்ஸ், அது வந்து இன்பில்டாகவே வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குங்க. அதாவது இவங்க என்ன தான் வந்து பார்த்தீங்களா, ஸ்டாலின் அவங்க பள்ளிக்கூடத்தில் வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஹிந்தி தான் கற்றுக்குறாங்க, இப்படிலாம் இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் கிராமப்புறங்களில் நம்ம போய் பார்க்கணும்ல, கிராமப்புறங்களில் எத்தனை பள்ளி இருக்குது, எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது, அவங்க என்ன கற்றுக்குறாங்க. இவர் போய்ட்டு எல்லாம் இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற சோகால்டு இந்த பெரிய ஸ்கூல் எல்லாமே இருக்குது. கிராமப்புறங்களில் அப்போ இவங்க இன்னொரு இது வைப்பாங்க, கிராமப்புறங்களே நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணுன்ற ஒரு காரணத்தினால தான் வந்து நாங்கள் வந்து இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம். நான் கற்றுக்காமே இந்த அளவுக்கு வந்தாச்சுங்க, நான் கற்றுக்காதனால தான் உன்னிலேருந்து நான் தனியாக இருக்கேன், இது கரைஞ்சி போகாமல் இருக்கேன். நான் கரையவே இல்லைல்ல இன்னும். தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கனவாக தானே இருக்குது, அது எந்த அரசு வந்தாலும் சரி. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் அதில் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பெருமாளுக்கு ஒரு கும்பிடு, பெரியாருக்கு ஒரு கும்பிடு, அந்த கதையில் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இனவாதம், மதவாதம், மொழிவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் தமிழ்நாடு மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அறிவார்ந்த மக்கள் தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க. அப்போது இந்த இந்திய எதிர்ப்பு அப்படின்றது பாஜக சார்பு இருக்கிறவங்க பின்னடைவாக தான் கொடுக்கும். நிச்சயம் பின்னடைவு தான். ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுங்க. ஒரு அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் வந்து ஒரு வழக்கு போடுறாரு, மும்மொழி கொள்கை இங்கே இது நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு. அப்போ பாஜக பிரமுகர் ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து பதிலுக்கு வந்து கேட்குறாரு, யாரை கேட்டு நீ வந்து இதை வந்து போட்ட இந்த வழக்கை? கருணாகராஜ் யாரை கேட்டு இந்த வழக்கை போட்ட, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்துன்னு தெரியுமா? அப்போ அவங்களுக்கு தெரியுதுல்ல இங்கே எது பாதிப்பு ஏற்படுத்துன்னு தெரியுதுல்ல, இதை நான் இங்கே பேச முடியாதுன்னு தெரியுதுல்ல. அவங்க அதாவது தமிழ்நாடு பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்தவங்க தானே, அவங்களுக்கு தமிழ்நாடு என்னன்னு தெரியும்ல, அவங்களுக்கு புரிதல் இல்லாமலாம் கிடையாது. என்ன மத்தியில் இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்ற அந்த மனநிலை அவங்களுக்கு இருக்குது. அதிகாரம் மூலிமா வலிஞ்சு திணிக்க முடியுங்கிற மனநிலை இருக்குது. இங்கே கரப்டாக இருக்கிறதுனால இவங்க வளைஞ்சிக்கூடிய நிலைமையும் இங்கே இருக்குது. ஒருவேளை இங்கே கரப்ஷனே கிடையாது, நான் வந்து ரொம்ப தெளிவான ஆளுனா இதுக்குமே போயிட மாட்டாங்க, நின்று பார்த்துடலாம்னு நினைப்பாங்க. அங்கே ஏதாவது நான் வந்து கொஞ்சம் அப்படி நிமிர்ன உடனே இடியும் சிபிஐ இங்கே வந்தோடனே இங்கே என்ன பண்ண முடியும்? வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து கையெடுத்து கும்பிட்டு உள்ளே வாங்கன்னு தான் நிலைமை இருக்குது. கரப்ஷன் இல்லாத விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தமிழ்நாடு வந்து தைரியமாக வந்து எதிர்க்க முடியும். சரி, இப்போது ஏற்கனவே நம்ம பேசும்போது திமுகவுடைய அமைச்சர் இலாக்கா மாற்றம், அதை தொடர்ந்து
இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை விஷயத்தில் மாநிலங்கள் சார்ந்த விஷயம் அவங்க தான் முடிவெடுக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. Taste the Daily.